எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்று நம்ம அருமை தலைவர் ராஜீவ்காந்தியோட 80வது பிறந்தநாள். அவர் நம்ம நாட்டுக்காக உயிரே கொடுத்தாரு. அந்த மாதிரி திருப்பி இன்னொரு ஆள் பொறுக்கிறது இல்லை. காங்கிரஸில் தான் இந்த மாதிரி ஆளுங்களை பொறுந்திருக்காரு தவிர எந்த கட்சியிலையும் பொறுக்கலை. எல்லாரும் அந்த மாதிரி உயிருக்கு பயப்படாமல் இல்லாதவங்க அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரல காங்கிரஸில் தான் இருக்காங்களே தவிர எந்த கட்சியிலே இல்லை, வேறு கட்சியில் எந்த கட்சியிலே இல்லை. அவங்க இந்த நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காரு. அவர் பஞ்சாயத்து ராஜ் இந்த இதை அவர் தான் கொண்டு வந்தார் தவிர வேறு யாரும் கொண்டு வரல. இன்னைக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்குன்னா அது ராஜீவ்காந்தி பண்ண திட்டம் தான் பஞ்சாயத்து ராஜ். இல்லாமல் போனால் அவன் மன்னனா இருந்துட்டு இருந்தாங்க. இவங்க அந்த பஞ்சாயத்து சிஸ்டமே எப்படியாவது நீக்கணும்னுட்டு பிஜேபி காரங்க பார்த்துட்டே இருக்காங்க. அது நாம் எப்பவும் அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது காங்கிரஸ்காரங்க. இதோட நான் என்னோட இன்னைக்கு நாங்கள் இங்கே 80வது ஏழைங்களுக்கு இங்கே ஏழை பேஷண்ட்டுங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த பிரெட்டும் பாலும் அவர் நினைவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். மறைந்த தலைவர் ராஜீவ்காந்தி பீரியடில் தான் டெலிகாம் அண்ட் ஐடி ரெவல்யூஷன் கொண்டு வரப்பட்டது. அதுபோக மற்றும் இந்த வேக்சின், இந்த போலியோ வேக்சின் நம்முடைய நாடு ஒரு பீரியடில் தான் போலியோ ஃப்ரீ ஆனது. மற்றும் அவருடைய பீரியடில் எல்லா மாவட்ட தலைநகரிலும் நவோதயா ஸ்கூல்கள் ஓப்பன் செய்யப்பட்டன. அடுத்து ஐடி ரெவல்யூஷன் பண்ணாங்க. அப்புறம் 18 வயசு ஓட்டிங் ரைட் கொடுத்ததே அவருடைய பீரியடில் தான். மற்றும் 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் ராஜீவ்காந்தி பீரியடில் தான் மாறியில் தான் செய்யப்பட்டது. மற்றும் இந்திய மக்களின் இதயங்களில் மிக ஆழமாக பதிந்த நினைவுகளிலே ஒரு மிகச்சிறந்த இளம் தலைவர் ராஜீவ்காந்தியின் ஆட்சி காலம். ஏனென்று கேட்டால் நண்பர்களே, இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க ஒரு செய்தி சொல்கிறேன். அவர் தேர்தல் நேரத்திலே தேர்தல் பணிக்காக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய கொட்டகையிலே அவர் தேநீர் சாப்பிடுவதற்காக வண்டியை நிறுத்தி தேநீர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஓட்டல் உரிமையாளரை எப்படி வாழ்கிறீர்கள் அந்த வாழ்க்கை தரத்தை அவர் கேட்டறிந்தார். கேட்டறிந்த போது அவர் என்ன கூறினார் தெரியுமா? ஓட்டல்காரர், ஐயா, இந்த வானொலிக்கு கூட நாங்கள் பணம் கட்ட வேண்டி இருக்கிற தபால் நிலையத்திலே போயிட்டு இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போய் தபால் நிலையத்தில் கியூவில் நின்று வானொலிக்கு நாங்கள் லைசன்ஸ் வாங்கி கட்டணும். அப்போ அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு முத்திரை போட்டு வந்தால் தான் அதுக்கு வச்சுக்கணும் நம்ம, இல்லைன்னா பிடிச்சிருவாங்க. அப்போ போலீஸே பிடிக்கும், மற்ற அதிகாரிகள் பிடிப்பாங்க. இந்த மாதிரி எளியவர்களின் இதயங்களில் இடம் பிடித்த மிகப்பெரிய இளம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாளே 80வது பிறந்த நாள் இன்று. இந்த பிறந்த நாளிலே இங்கே உள்நோயாளிகளாக இருக்கின்ற மகளிருக்கு இந்த பாலும் பிரெட்டும் நாங்கள் அவருடைய பிறந்த நாளிலே இந்த இனிமையான செய்தியை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல ராஜீவ்காந்தி அவர்கள் 45 வயதிலே கொடுங்கோலர்களால் மனித வெடிகுண்டால் வெடிக்கச் செய்து சிதற வைத்த நினைவுகள் எங்கள் நெஞ்சில் என்றும் பசுமையாக இன்னும் தீயாய் எரிந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற தீய செயல்கள் நம் நாட்டிலிருந்து முற்றிலுமாக விலக வேண்டும் என்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எனது இந்திய நாட்டின் மக்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.
நவீன இந்தியாவை உருவாக்கிய சிற்பி எங்கள் முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா திரு ராஜீவ்காந்தி அவர்களின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டன. காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்து அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு பால், பழம், ரொட்டி ஆகியவை கொடுத்து கொண்டாடி கொண்டுள்ளோம். இந்த நேரத்திலே இந்த நவீன இந்தியாவை உருவாக்கிய சிற்பி எங்கள் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை நினைவு கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த இந்திய நாடு என்பது ஒரு மிகவும் பின்தங்கிய நாடாக இருந்தபோது பதவியேற்ற இளம் தலைவராக பதவியேற்ற எங்கள் ராஜீவ்காந்தி அவர்கள் கணினி புரட்சியை கொண்டு வந்தார். ராக்கெட் ஏவுதளங்களை உருவாக்கினார். இந்த நாட்டிலே கணினி புரட்சி உருவாக்கி இன்று இந்த நாடு மற்ற நாடுகளுக்கு போட்டியாக விளங்கும் அளவிற்கு கணினியிலே இந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய முன்னெடுப்பு தான். அதே போல 18 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை, அதே போல பஞ்சாயத் ராஜ் என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து இந்த இந்திய நாட்டில் அதிகாரத்தை பகிர்ந்தளித்த மாபெரும் தலைவர் எங்களுடைய ராஜீவ்காந்தி அவர்கள். தொழிற்புரட்சி, இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை இந்த இந்திய திருநாட்டிற்கு அந்த இளம் வயதிலேயே செய்திருக்கிறார். இன்று இந்த இந்திய நாடு அனைத்து நாடுகளுக்கும் போட்டியாக விளங்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்றால் எங்களுடைய தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய விதைதான் என்பது இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஜெய்ஹிந்த்.